Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் ரீசன் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒன் ஆஃப் த தேர்ட் ரீசன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் வந்து நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம கம்பேரிசன் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்லாம்ஸ். யாங்க்டு வந்து புல்லடு. நெக்ஸ்ட் ஜெல்லஸ் அப்படின்றது என்விஎஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமன்னு சொல்லுவோம். கிராங்கி வந்து ஸ்ட்ரேஞ்ச். 1 2 3 ஸ்லாம்ஸ். 4 to 6 ஆன்டனிஸ்னா கரேஜ் அப்படின்றது போல்டு, பிரேவ் சொல்லுவோம். ஆன்டனிஸ் கவர்டைஸ். நெக்ஸ்ட் ஆக்சிலரினா அடிஷனல் ஸ்லானிக்ஸ். ஆன்டனிஸ் வந்து மெயில். ஃப்ரைல்னா வீக். ஆன்டனிஸ் வந்து ஹெல்த்தி. அதுக்கப்புறம் டயக்னாசிஸ் நல்லா கவனிங்க. DIAGNO டயக்னாசிஸ். டயக்னாசிஸ் ஆப்ஷன் ஏ. DIAGNOSES. நெக்ஸ்ட் அவேர்னஸ். JEE வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். They were dash about the journey to over the moon. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூத் கேர் இதை கேட்காத ஓன் கேட்டரியில் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து குளோபல் வார்மிங் இஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் இஸ் மதர் ஒர்க்ஸ் அஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் MNC. தட் மீன் ப்ரெசன்ட் டென்ஸில் கம்பேர் பண்ணக்கூடாது. டேஸ் யூ கோ என்ன அன்லஸ் இல்லை என்றால். அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து 14 மார்க்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். லெசன் 2 மார்க் பாருங்கள். ஹவ் வாஸ் சிங்கிள் ஃபஸ்ட் அட்டம் டு பிளே. நமக்கு தெரியும் ஃபஸ்ட் அட்டம் டு பிளே வாஸ் ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்னா he was afraid to play. அவ்வளோதான் அந்த கான்செப்ட் பண்ண. வேர் டிட் த க்ரூ அண்டர்கோ தேர் பேசிக் ட்ரைனா இன்வாட் இந்தியன் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர் மும்பையில் தான் இது பண்ணாங்க. ஒய் டிட் ஆதித்யா டிசைட் டு விசிட் இஸ் ஆன்செஸ்ட்ரல் ஹோம்னா எதுக்காகனா அவருக்கே தெரியும் அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நண்பனோட மெடல், அந்த மெடல் வந்து பண்ண அட்டிக்கில் வச்சிருக்கு, அதை வந்து சரியானதுனா. அதுக்கப்புறம் வாட் டிட் ஹேமல் சே அபவுட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், கிளியரஸ்ட் லாங்குவேஜ், லாஜிக்கல் லாங்குவேஜ் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக. ஹவ் வாஸ் த வே ஆஃப் லைஃப் அப் அண்ட் டவுன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹவு ஷுட் பி த ஜர்னி ஆஃப் த ஜர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல். அதுக்கு வாட் டஸ் த பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன். அதுக்கப்புறம் வாட் ஷுட் பி லேர்ன். இதில் வந்து கிரம்பிள் ஃபேமிலிருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு மிஸ்ஸர்லி ஆண்டன் கிரிக்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆன்சர் வாஸ்னா இப்போ கிரம்பிள் ஃபேமிலி இருந்தேன். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி பாருங்கள். ஓன் கொஸ்டின் அதாவது he gave a watch for his birthday. A watch was given by him for his birthday. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன்டைரக்ட்ல the girl said to her I spent the holiday with my relatives. The girl told her that she had spent her holiday with her relatives. ரொம்ப that she had spent her holiday with her relatives. அதுக்கப்புறம் வந்துன்னா கம்பேரிசன் பண்ண பஞ்சுவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட் செட் அலார்ம் கிளாக் 5 o'clock. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் தோ மட்டும் போட்டால் போதும். இந்த கொஸ்டின் ராகவ் வாஸ் சோல்ட் பார்த்தீங்கன்னா தோ ராகவ் வாஸ் சோல்ட் ஈ வாக்குடு பாஸ்ட். அப்போ இதே காம்பவுண்டுக்கு நான் ஆன்சர் ராகவ் வாஸ் சோல்ட் பட் ஈ வாக்குடு பாஸ்ட் காம்பவுண்ட் எழுதலாம். இது வந்து நான் திருப்பி சார் காம்ப்ளெக்ஸ் சொல்லணும், தோ மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஸ்லோகன் கேட்காது. சைபர் சேஃப்டி சைல்டு லேபர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்லோகன். அதுக்கப்புறம் ரோடு மேப். அதுக்கப்புறம் லெசன் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் கோஸ்ட்டு, அதுக்கப்புறம் எம்பவர்டு உமன், டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன் போயம் பேரில் கிரம்பிள் ஃபேமிலியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் கேட்டு ரொம்ப சிம்பிள். ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப சார் ஃப்ராங்ஸ்டர் ஹேர் வேறு எழுதிக்கலாம். BA கம்பேர் பண்ணக்கூடாது. லைன் செய்து எப்பயுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்பாங்க. அது வந்து மெட்டாஃபார்னு கொடுத்துட்டு அதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லைனஸ். அதுக்கப்புறம் பேரப்ரேஸ் வந்து ஹவுஸ் அண்ட் எம்ஸ் நிறைய பெஸ்ட் எழுதுறது. ரீஅரேஞ்ச் டே 2889 கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக கூட கட்டாயம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கட்டாயம். அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் எப்பவுமே நோட்டீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நோட்டீஸ் இதில் கொடுக்கல, ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங். பெட்டர் டு சூஸ் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் ஆர் சம்மரி. நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங்கில் வந்து கட்டாயம் வந்து டாபிக் போட்டு டாபிக் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த ரூபீஸ் கம்பேர் பண்ண. ராணி லிவ்ஸ் இன் அன் அப்பார்ட்மெண்ட் ஏரியா வேர்னு கம்பேர் பண்ணேன். எய்தர் வந்தால் எய்தர்னா ஆர் நான் நெய்தர்னா போத் நான் ஹெண்டு நாட் ஒன்லினா பட் ஆல்சோ ஸ்கேர்சலி நான் நோ சொன்னர் தேன் கம்பேர் பண்ணக்கூடியது. அதே நவ் ஷீ இஸ் குக்கிங், நவ் ஷீ இஸ் ஸ்பீக்கிங், ஷீ ரைட்ஸ் ஏ ஷார்ட் நோட் அண்ட் பீஸ் ஆஃப் இன் எ பீஸ் ஆஃப் பேப்பர்னு சொல்லணும். பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு ஆன் பீஸ் in a piece of paper on PEAC piece in a piece of paper கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பாயிண்ட் வந்து நோமன் ஆர் ஃபாரில் கொடுத்துருக்காங்க. நான் டீடைல் பேர் ஏஜ்டு மதர் டிலாமா ரெண்டுமே இம்பார்ட்டன் தான். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஏஜ்டு மதர். நெக்ஸ்ட் பேசேஜ் கம்பெனி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுறது ஃபஸ்ட்டு சூஸ் பார்த்தீங்க. இது எது சூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பேசேஜ் கம்பெனி சூஸ் பண்ணிங்க. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன் ஆஃப் த தேர்ட் ரீசன் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதுவே வருமானு கேட்க வேண்டாம். இது வந்து இதிலிருந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிங்க. So once again thank you from GR Success STC for your valuable support to our channel, and also wish you all success to score high marks in the third revision and also public exam. So my dear students, நம்மளுடைய சேனல் GR Success STC அப்லோட் பண்ணிங்க பேப்பர் பிரசன்டேஷன் படி நீங்கள் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுருக்குது என்னென்னு பார்த்தா டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு சரியாக வருமா சார். கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக வரும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அந்த மெத்தடே எழுதுங்க. பப்ளிக்கில் கட்டாயம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.